வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மென்சுரேஷன்ல எக்ஸசைஸ் 7.2ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A 14 meter deep well with inner diameter 10 meter is dug and the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. Find the height of the embankment கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வெல்லாம் உங்களுக்கு தெரியும், கிணறு இல்லைங்களா, ஒரு 14 மீட்டர் ஆழம் இருக்கிற மாதிரி, டீப்னா ஆழம் இருக்கிற மாதிரி, வித் இன்னர் டயாமீட்டர் இல்லையா, இன்னர் டயாமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி தோன்றுறாங்க. எதை, பூமியை தோண்டி டேக்கன் அவுட் இஸ், அந்த மண்ணை எடுக்கிறாங்க. மண்ணை எடுத்து ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் த வெல் டு ஃபார்ம் அன் எம்பேங்க்மெண்ட். எம்பேங்க்மெண்ட் என்னன்னா ஒரு மேடை மாதிரி, அதாவது ஒரு கிணறு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதான் வந்து கிணறு. இந்த கிணறு வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, பூமியிலேருந்து இதை வந்து கிணறு தோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன மெஷர்மெண்ட்டில் தோன்றுறாங்க பாருங்கள். 14 மீட்டர் டீப் அப்படின்னா 14 மீட்டர் ஹைட்லையும் கீழே போகிற மாதிரி, டீப்பாக போகிற மாதிரியும், அப்புறம் இன்னர் டயாமீட்டர் வந்து 10 மீட்டர் இருக்க மாதிரி, உள்ள டயாமீட்டர் வந்து 10 மீட்டர் இருக்க மாதிரியும் அந்த கிணறு தோன்றுறாங்க. தோண்டும் போது எடுக்கக்கூடிய அந்த மண்ணை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே அழகாக வச்சு ஒரு மேடை, ஒரு அதாவது எம்பேங்க்மெண்ட்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் தான் எம்பேங்க்மெண்ட். இது ஒரு மேடை மாதிரி உங்களுக்கு செய்கிறாங்க. அதோட வித்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதோட ஹைட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து இந்த சிலிண்டரை வந்து நம்ம ஒரு வெல்லுன்னு வச்சுக்குவோம். இதோட இன்னர் டயாமீட்டர் வந்து 10 மீட்டர், அதோட ஹைட் வந்து 14 மீட்டர். இந்த இதிலேருந்து நம்ம மண்ணை தோண்டி ஒரு எம்பேங்க்மெண்ட்டாக இது பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இந்த பக்கம் இருக்கிறது கிணறு, அதாவது உங்களுக்கு இந்த படத்தில் காமிச்சும் சரியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மேடை கீழே இருக்கக்கூடியது கிணறு. ஸோ அதில் இன்னர் டயாமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர், அதோட வித்து வந்து என்னென்னா 5 மீட்டர். ஸோ கணக்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த வெல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14 மீட்டர்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எழுதிட்டோம். அடுத்தால இன்னர் டயாமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது இன்னர் ரேடியஸ் வந்து உங்களுக்கு என்னதான் இருக்கும், 10ல் பாதி வந்து 5. ஸோ இன்னர் ரேடியஸ் வந்து 5 மீட்டர். அப்புறம் வித்து கொடுத்துருக்காங்க, வித்து வந்து எவ்வளோ கொடுப்பாருங்க, 5 மீட்டர். அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இன்னர் ரேடியஸ்னால் உங்களுக்கு எங்கேருந்து வரும், இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது தான் இன்னர் ரேடியஸ் 5 மீட்டர். அவுட்டர் ரேடியஸ்னால் உங்களுக்கு எங்கேருந்து வரும், இந்த பாதியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் இவ்வளோ தூரம் இருக்கக்கூடியது வந்து அவுட்டர் ரேடியஸ். அப்போ ஏற்கனவே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 5, அப்புறம் இதிலேருந்து ஒரு 5, அப்போது 5 + 5 10, ஓகேங்களா. இப்போ அவுட்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது இன்னர் ரேடியஸ் ப்ளஸ் வித்து, இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், அவுட்டர் ரேடியஸ் கிடைச்சிரும். ஸோ அவுட்டர் ரேடியஸ் கேபிட்டல் R = W + R. ஸோ ஸ்மால் ஆர் வந்து 5 + 5 வந்து 10 மீட்டர்னு கிடச்சிருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஹைட் ஆஃப் த எம்பேங்க்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஹைட்டை வந்து நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஹச்ன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ லெட் HP தான் ஹைட் ஆஃப் த எம்பேங்க்மெண்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வால்யூம் ஆஃப் எர்த் இந்த எம்பேங்க்மெண்ட் = வால்யூம் ஆஃப் த வெல். அதாவது இந்த வெல்லிலேருந்து நம்ம, அதாவது இந்த கிணறு தோண்டும் போது நம்மளுக்கு எடுக்கக்கூடிய அந்த மண்ணை வைத்து தான் இந்த எம்பேங்க்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறோம், சரிங்களா. அப்போ இதை வந்து எவ்வளோ பேர் 10 மீட்டர் டயாமீட்டர்லையும் 14 மீட்டர் ஹைட்லேயுமா என்ன செய்கிறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டில் உள்ளே இருக்கக்கூடிய மண்ணை வந்து எடுத்துடுறாங்க. அந்த மண்ணை அப்படியே வச்சு உங்களுக்கு இங்கே என்ன பண்ணிடுறாங்க, அந்த மேடை வந்து பண்ணிடுறாங்க. அப்போ இதில் என்ன வால்யூமில் மண் எடுத்திருக்காங்களோ அதே வால்யூம் தான் எதுக்கு இருக்கும், இந்த எம்பேங்க்மெண்ட்டுக்கும் இருக்கும். அதனால அந்த 2 வால்யூமும் நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவல் பண்ணுறோம். இந்த எம்பேங்க்மெண்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஹாலோ சிலிண்டருக்கு வந்து பாருங்கள், இது வந்து அவுட்டர் சிலிண்டர், உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெல் வந்து உங்களுக்கு இன்னர் சிலிண்டர். இப்போ ஹாலோ சிலிண்டருக்கு வந்து என்ன ஃபார்முலா, πh × R² - ஸ்மால் r². இங்கே நார்மலாக ஃபார்முலா ஸ்மால் h வரும். நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், கேபிட்டல் Hன்னு எடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே கேபிட்டல் H வந்து போட்டாச்சு. = வெல்லோட இது வந்து πr²h. இப்போ பையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். பையும் கேன்சல் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கிறதுக்கெலாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது H வந்து நம்மளுக்கு தெரியாது. கேபிட்டல் R² பதிலாக நம்ம என்ன போடலாம், 5² - ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் R² பதிலாக 10², ஸ்மால் R² பதிலாக 5² இதில் Hக்கு பதிலாக 14 × R² பதிலாக 5². 10² வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100 இல்லையா. 100 - 25 = 14 × 25.
100லேருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 75 வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போகும்போது ரைட் சைடு கொண்டுட்டு போகும்போது அது வந்து எங்கே போயிடும் நார்மலாக டினாமினேட்டருக்கு போயிடும் லெஃப்ட் சைடுக்கு ரைட் சைடுக்கு போகும்போது ஸோ h = 14 × 25/75 இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா 125 is 25 325s are 75 ஸோ இது இப்போ நம்மளுக்கு 14 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4.67 மீட்டர் கிடைக்கும் ஸோ ஹைட் ஆஃப் த எம்பாங்க்மெண்ட் ஈக்குவல் டு 4.67 மீட்டர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் A cylindrical glass with diameter 20 cm has water to a height of 9 cm. A small cylindrical metal of radius 5 cm and height 4 cm is impressed it completely. Calculate the rise of water in a glass அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதோட டயாமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் இப்போ ரேடியஸ் வந்து என்னது இருக்கும் 10 சென்டிமீட்டர் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அதோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த வாட்டர் லெவல் சரிங்களா வாட்டர் அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் ஒரு சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் வந்து எடுக்கிறோம் அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் வந்து நம்ம எடுத்துட்டு இதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் இம்பர்ஸ்னா என்னது இதுக்குள்ளே கொண்டு போய் இந்த தண்ணிக்குள்ளே கொண்டு போய் முங்க வைக்கிறோம் இப்போ முங்க வைக்கும்போது என்ன ஆகும் வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எதுலேருந்து ஏற்கனவே இருந்த இந்த நீர்மட்டத்திலேருந்து மேலே இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு உயரும் அப்போது அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரைஸ் ஆகக்கூடிய வாட்டரோட இது வந்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுது அப்படின்னு மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எழுதிடலாம் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இருக்குது அது அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் இருக்குது இப்போ சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட வேல்யூஸ் வந்து எழுதுவோம் அதில் ரேடியஸ் வந்து R1 = 5 சென்டிமீட்டர் H1 = 4 சென்டிமீட்டர் அதாவது ரெண்டு இதுலேயும் RH இருக்குது இதுவும் சிலிண்டர் அதனால் நம்ம வேல்யூஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் வந்து R1 H1 சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் வந்து R2 H2 வச்சுக்குவோம் ஸோ சிலிண்டருக்கு பார்த்தோம்னா R2 வந்து 10 சென்டிமீட்டர் H2 வந்து 9 சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ அடுத்தது இதோட வால்யூம் அதாவது இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட வால்யூம் வந்து எந்த அளவோ அதே அளவு தண்ணி வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிரும் எப்பவுமே நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டில் ஏதோ ஒரு தண்ணி இருந்த ஒரு டம்ளரில் ஏதாவது ஒரு திங்ஸை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வெயிட் எவ்வளவோ அதே அளவுக்கு நீர் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா இது நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கக்கூடிய விஷயம் தான் அப்போ இங்கே என்ன அளவு இதுக்கு என்ன அளவு இருக்குதோ அதே அளவு தான் இன்க்ரீஸ் ஆன தண்ணியோட வால்யூமும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ வால்யூம் ஆஃப் த மெட்டல் என்னவோ அதே அளவு தான் வால்யூம் ரைஸ் ஆஃப் வாட்டர் இந்த கிளாஸ் எவ்வளோ காலம் தண்ணி இதாக இருக்கும் அதோட வால்யூமும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த மெட்டலோட வால்யூமும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் ஸோ மெட்டலோட வால்யூமுக்கு ரெண்டுக்குமே நமக்கு என்னது πr² H தான் சிலிண்டருங்கிறதுனால ஸோ இதில் வந்து மெட்டல் வந்து R1 H1 இருக்கிறதுனால πr1² H1 ஈக்குவல் டு இதுக்கு வந்து கிளாஸுக்கு வந்து πr2² H2 இங்கே H2 அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம 9 சென்டிமீட்டர் போட முடியாது ஏன்னா இப்போ வந்து வாட்டர் லெவல் வந்து என்ன ஆயிடுச்சு மெட்டல் போட்டதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த வால்யூம் வந்து வேறு இந்த இடத்துல H வந்து நம்ம என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால இங்கே H2 அப்படிங்கிறது இந்த H2க்கு வந்து 9 வந்து என்ன செய்ய முடியாது இதில் போட முடியாது ஏன்னா இப்போ இந்த 9ங்கிறது ஏற்கனவே இந்த வாட்டர் லெவல் தான் வந்து 9 ஓகே ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவுன்னு இன்க்ரீஸ் ஆன இது அதுதான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம்னா ஈக்குவேட் பண்ணியிருக்கோம் ஸோ பையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் R1² பதிலாக 5² போடுவோம் Hக்கு பதிலாக 4 இதில் வந்து R2² பதிலாக 4 இது நம்மளுக்கு தெரியாது இந்த வாட்டர் லெவல் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த H அப்படி வச்சுக்கலாம் 5² வந்து என்ன வரும் 25 × 4 இது வந்து என்ன வரும் 100 அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது கீழே வந்துடும் ஸோ 125 is 25 425 are 100 அப்புறம் 4 நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 1 சென்டிமீட்டர் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ரைஸ் இன் வாட்டர் லெவல் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்